வணக்கம். ஆயில் போடுங்க. ஆயில் போட்ட பிறகு பட்டை லவங்கம் போடுங்க. பிரியாணி இலை போட்டுங்க. வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் போட்ட பிறகு நல்லா கலக்கி விடுங்க. கோல்டன் கலர் வர வரைக்கும். ஆமாம், கோல்டன் கலர் வர வரைக்கும் கலக்கிட்டு இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டு போட பிறகு மறுபடியும் அதை கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு ரெண்டு திருப்பிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டுருங்க. ஆமாம், ரெண்டுத்தையும் போட்டு 3 தீப்பு கலங்க. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு 4 போட்டு கலக்கி விடுங்க. நல்லா நைஸாக வந்த பிறகு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுவா. கரம் மசாலா 1 ஸ்பூனு. ஆமாம், போட்டு மறுபடியும் அதை கலக்கி விடுங்க. கலக்கின பிறகு சிக்கன் போடுங்க. ஆமாம், சிக்கனும் போட்டுக்கணும். போட்டு நல்லா திருப்பிடுங்க. 2 திருப்புங்க. திருப்பின பிறகு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஆமாம், தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. போட்ட பிறகு அதே ஒரு கலக்கி விடுங்க. கருவேப்பிலை 2 கொத்து உருவி போடுங்க. ஆமாம், கருவேப்பிலை 2 கொத்து உருவி போடுங்க. அத்தையும் திருப்புங்க நல்லா. நம்ம நல்லா ரெண்டாக திருப்பி விடுங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு. பார்க்குறதுக்கு சாப்பிடணும் போல வரும். கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணுங்க சிக்கனை. சிக்கனை கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. ஆமாம், அத்தையும் ஒரு கலக்கி விட்டு நல்லா வேகட்டும். கலக்கி விட்ட பிறகு மூடி கொஞ்சம் நேரம் போடுங்க. கிட்ட வந்துச்சு. அரிசி போடுங்க. அரிசி போட்டு ஒரு கலக்கி கொடுங்க. நல்லா கலக்குங்க. 2 திருப்பு லைட்டாக கலங்க. நம்ம ஓவராக கலக்கினாலும் அரிசி போடுங்க. ஆமாம், அந்த அரிசி போடுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலக்கிட்டு மூடி போட்டு விடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க லைட்டாக. திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு மூடி கலந்து கலக்கி விடுங்க. ஆமாம், கலக்கி விட்ட பிறகு மூடி போடு. திரும்பி மூடி எடுத்துகிட்டு ஒரு கலக்குங்க. தண்ணி கிட்ட வந்துச்சுங்க. தண்ணி கிட்ட வந்த பிறகு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். ஆமாம், தண்ணி நல்லா ஸ்டிச்சு பாருங்கள் ட்ரையாக. இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பீஸ் கட் பண்ணி பூஞ்சி விட்ருங்க. மேலே கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுங்க. தண்ணி அழைச்சிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி கொஞ்சம் மேலே போட்டுங்க. மூடி போட்டு வைங்க ஒரு 5 நிமிஷம். மூடி போட்டிங்களா? மேலே வெயிட் எதனா கொஞ்சம் வைங்க. ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் மேலே எடுத்து வைங்க. ஆமாம், வெயிட் கொஞ்சம் வச்சா அந்த ஆவி போகாத இருக்கும். நல்லா பல ரைஸ். ஆமாம், கீழே கொஞ்சம் லைட்டாக இருக்க ஸ்டவுக்கு மேலேயும் கொஞ்சம் வெயிட் வச்சுடுங்க. வெயிட் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கலக்கி விடுங்க. பிரியாணி ரெடி. சாப்பிடலாம் வாங்க.